தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் மேல ஆனந்த விகடன் அதாவது ஜூனியர் விகடன் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இனிமேல் கமிஷனே கிடையாது, யாரும் எங்கேயும் உங்கள்ட்ட பணம் வாங்க முடியாது, கான்ட்ராக்டுக்கு கமிஷன் வாங்க முடியாது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த சிபிஎஸ்இ பள்ளி ஓனர்களை பத்தி பேசுறார். ஆமா, நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காசை போட்டு இந்த விஷயத்தை நடத்துறோம், ஒரு சேவை செய்யலான்னு வந்திருக்கிறோம், அவங்க சொந்த காசை போட்டு சேவை பண்ணலான்னு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் லஞ்சம் கேட்குறாங்க என்ஓசி கொடுக்கறது. எவ்வளோ கஷ்டம், ஒரு சேவை செய்ய விட மாட்டாங்க சார். கேட்டுங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சேவை செய்ய வர்றாங்களா, அதுவும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல, ஆனா லஞ்சம் கேட்கறாங்கன்னு துடிக்கிறாங்க. காசை போட்டு நாங்க சேவை பண்ணலான்னு வந்தா விட மாட்டாங்க சார். சும்மா ஸ்கூல் நடத்துறாங்க. சிபிஎஸ்இ நடத்துறவங்க காசே வாங்குறது. இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், சும்மா நடத்துறாங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், ₹1 கூட லஞ்சம் உங்ககிட்ட இருந்து யாரும் வாங்க முடியாது. இப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சொல்றாங்கல்ல, ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டாங்க கவர்மெண்ட்ல அப்படின்னு. அடுத்த வருஷம் பாருங்க, இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்கல்ல, அடுத்த வருஷம் வெறும் 50,000 தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அதாவது இப்போ அந்த நந்தகுமார்னு ஒருத்தர் பேசினார் இல்லைங்களா, சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புன்னு விகடன்ல பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் நியூஸ் கார்டெல்லாம் போட்டு பயங்கர வைரல் ஆனார். அது தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புன்னு பேரை பார்த்த உடனே, ஒட்டுமொத்த தனியார் பள்ளிகளுக்கும் இவர் தான் தலைவர் போல அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஆனா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புங்கிற பேர்லயே முன்னாடி பின்னாடி வேற வேற வேர்ட்ஸ் போட்டு நிறைய கூட்டமைப்பு இருக்கு, 20-30 அமைப்பு இருக்கு. அதுல ஒரு அமைப்பு, அதுல இவரு ஒரு அமைப்பு தான். ஆமா, அவர் பிஜேபியில இருக்கிறார். பிஜேபியினுடைய கல்வி பிரிவு பொதுச் செயலாளர். அவர் கல்வி பிரிவினுடைய பொதுச் செயலாளர். அவர் பேட்டி கொடுத்தார். இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறாங்க, 25 லட்ச ரூபா கேட்கறாங்க. அதனால நாங்க மாணவர்கள் மேல அந்த சுமையை போட வேண்டியதா, நாங்க லஞ்சம் கொடுத்ததுனால அந்த லஞ்ச காசை நாங்க மாணவர்கள்ட்ட இருந்து வாங்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே நந்தகுமார் சென்னையில தண்டலத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, சங்கரா வித்யாலயா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அவர் பள்ளிக்கூடத்துல, அது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிலமே சங்கராச்சாரியார் காஞ்சி மடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மடத்துக்கு சொந்தமான இடம் தான். வேற ஒருத்தர் ஸ்கூல் வச்சிருந்தார் லீஸுக்கு, ஏதோ பிரச்சனையில் இவர் உள்ள போய் அதை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனுடைய உண்மைத்தன்மையை பத்திரிகைகள் தான் போய் ஆய்வு பண்ணிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டிலிருந்து இந்த சங்கரா வித்யாலயா பள்ளிக்கூடத்துல ஃபீஸே வாங்க மாட்டாங்க. எல்லாரும் 25 லட்ச ரூபாய் கட்ட தேவையில்லை. ஆமா, லஞ்சம் இல்ல. அப்ப இனிமே மாணவர்களுடைய ஃபீஸை குறைத்து விடுவார்கள். நாம என்னன்னா, லஞ்சம் வாங்குறத நம்ம ஆதரிக்கல, லஞ்சம் யாருமே வாங்கக்கூடாதுதான். ஆனா கவர்மெண்ட் லஞ்சம் வாங்குச்சு, அதனாலதான் நாங்க 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சிபிஎஸ்இ பிரைவேட் ஸ்கூல் சொல்றது நம்ம காதல பூ சுத்துற மாதிரி இருக்கு. நான் சிம்பிளாவே கேட்கிறேன், வேக்கு, ஒரு கவர்மெண்ட்ல ஸ்கூலோட என்ஓசிக்கு எவ்வளவு லஞ்சம் கேட்டுருவாங்க? மேக்சிமம் லஞ்சம் கேட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான உண்மை இது வரைக்கும் தெரியல. எவ்வளவு மேக்சிமம் கேட்டிருப்பாங்க? ஒரு 5 லட்ச ரூபா கேட்பாங்களா? ஒரு 5 லட்சம் ரூபா உன் ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிக்கிறான்? 5 பசங்களோட ஃபீஸ். 5 பசங்களோட ஃபீஸ் உன் ஸ்கூல்ல எவ்வளவு பேர் கேட்கறான்? 1000 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கான். 1000 பேருக்கு நீ 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ 5 லட்சம் லஞ்சம் குடுன்னு சொல்லல, 5 லட்சம் லஞ்சம் கேட்டா தப்புன்னு நான் சொல்றேன். பட் ஆனா இதை ஒரு காரணமா சொல்லிட்டு நீ கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லா நியாயத்தையும் இங்க கற்பிக்காத. நந்தகுமார் அவர்கள் மாதிரி இந்த நேத்து கூட ஒரு அம்மா தாராபுரத்துல அரவிந்தோ வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல், அந்த அம்மா பாத்தீங்கன்னா முழுக்க ஸ்கூலே நடத்தவே முடியலப்பா. ஏன் கேட்டா, வேனை கேட்கறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க. வேன் கேட்டாங்களாம் வாடகைக்கு, இல்ல அந்த ஒரு போஸ்ட் ஒட்டுறாங்களாம் ஸ்கூல் மேல. நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவோட ப்ரொஃபைல், ட்விட்டர் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா அந்த அம்மா முழுக்க RSS தான். அவர் குருமூர்த்தியோட ஸ்டேட்டஸை ரீட்வீட் பண்ண, சனாதன தர்மத்தை காப்பாத்துறங்குது. சனாதன தர்மம் பேசக்கூடிய ஆட்களை பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் மத்தியில சீஃப் கெஸ்டா கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு ஃபயர் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அம்மா உடனே பள்ளி தாளாளர் கொந்தளிச்சார் அப்படின்னு போடுறாங்க. அது இதெல்லாமே பார்த்தா இவங்களுடைய ஐடியாலஜி என்ன, இவங்களுடைய பின்னணி என்னங்கிறது இல்லாம வெறுமனே பள்ளி தாளாளர், பள்ளிகளின் கூட்டமைப்பு அப்படின்னு பேட்டி கொடுக்கும்போது மக்கள் பார்க்கும்போது, ஸ்கூல்காரங்கிட்டலாம் லஞ்சத்தை வாங்கியிருக்கிறாங்க போல அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா ஒருத்தர் பிஜேபியில அபிஷியலா இருக்கிறாரு, இன்னொருத்தவங்க பிஜேபியில இல்லாத சங்கியா இருக்கிறாங்க. இது எல்லாத்தோட இன்னொரு தலைவர் ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ. அவரு யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய மெம்பர். அவரு இந்தியாவினுடைய பாதுகாப்பு, அதாவது ஜிமெயில்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் அவங்களே இப்ப ஜோகோக்கு மாறிட்டாங்க. ஏன்னா மேட் இன் இந்தியா ஜோகோக்கு மாறுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நெருக்கமானவர். அதாவது டெல்லிக்கு மிக நெருக்கமானவர், மோடியை நேரடியாக ஃபோனில் பேசக்கூடியவர், அடுத்த காலில் அமித்ஷாட்ட பேசுவார்,
அஜித் தோவல் பிரதமருடைய செக்யூரிட்டி ஆனா கவுன்சிலுக்கு அவரால ஒரு NOC வாங்க முடியல. எவ்வளவு பெரிய அவரோட பள்ளிக்கூடத்து போட்டோ பாத்தீங்களா? அவரே போட்டிருக்கிறாரு, கூரக்கொட்டா மாதிரி கூரக்கொட்டா போட்டிருக்கிறாரு. கேட்டா ஓபன் ஸ்கூல், NIOS ஸ்கூல், ஓபன் ஸ்கூல். நான் என்ன கேட்குறேன், நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு அரசு அப்ரூவல் தள்ளுன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஸ்டேட் போர்டு சிலபஸ் அவர் வச்சிருக்காரு? கிடையாது. சரி, CBSE வச்சிருக்காரா? அதுவும் கிடையாது. வேற என்ன வச்சிருக்கீங்க? NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். இதுக்கு யார் அப்ரூவல் கொடுக்கணும்? டெல்லியில தர்மேந்திர பிரதான் அப்ரூவல் கொடுக்கணும். நீங்க தர்மேந்திர பிரதான உங்க ஸ்கூலுக்கு கூப்பிடுறீங்க, ஒரு மீட்டிங் வச்சு குழந்தைகள் எல்லாத்தையும் தர்மேந்திர பிரதான மீட் பண்ண வைக்கிறீங்க. போட்டாலே ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாரு. RN ரவி உங்களோட ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்றாரு. RN ரவி உங்க ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்றாரு. அந்த போட்டோ எல்லாம் இன்னும் இதுல தான் இருக்கு, எங்க ட்விட்டர்ல. எங்கதாம்மா நீங்க கொடுத்த அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டா பட்டுன்னு நான் கொடுக்கல, நான் வந்து DTCP அப்ரூவல் கேட்டேன். டவுன் பிளானிங் அந்த அப்ரூவல். DTCPனா அந்த உள்ளாட்சித்துறை கீழே வரும். அதாவது எப்படின்னா இந்த வீடு கட்டுறதுக்குலாம் DTCP அப்ரூவல் ஆமா. கொடுப்பாங்க. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லிட்டு ஒரு வீடு கட்டணும்னா ஒரு நீங்க கட்டடம் கட்டணும்னாவே DTCP அது அப்ரூவல் வீடு மட்டும் கிடையாது, எந்த கட்டடம் கட்டினாலும் இந்த அப்ரூவல் வாங்கி ஆகணும். DTC அப்ரூவல். கட்டடம் கட்ட அப்ரூவலுக்கும் நீ ஸ்கூலுக்கு NOC கொடுக்கலன்னு மாத்தி பேசியிருக்கிறாரு. ஆமா. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எனக்கு அது சந்தேகமா இருக்கு. கூரை கொட்டாய்களுக்கு அப்ரூவல் தர மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க NOC? ஏன்னா கும்பகோணத்துல எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளவு குழந்தைகள் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல இருந்து தமிழ்நாட்டுல கூரைகளின் கீழே பள்ளி நடத்துறது அப்படிங்கிறது முற்றிலுமா ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆமா. எங்கேயுமே நீங்க ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டாவது போட்டிருக்கணும் மினிமம். ஆமா. இந்த வயல் வச்சு ஓலையை வச்சு கூரை கட்டுறது அப்படிங்கிற ஸ்கூல் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் ஆயிடுச்சு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் இருக்கு, இவர் ஏன் கூரை போட்டு ஸ்கூல் வச்சிருக்காரு அப்படின்னா, இவரே இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர். ஜோஹோ அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இவர் ஏன் கூரை போட்டு ஸ்கூல் வச்சிருக்காருன்னா, புராதான அடிப்படையில் பாரம்பரியமாக பழமையை மீட்டெடுப்போம். பழமையினாவே ஜாதியை மீட்டெடுப்போங்கிறது தான், சனாதனத்தை மீட்டெடுப்போம், இந்த சாதி சமத்துவமின்மையை மீட்டெடுப்போங்கிறது தான். நாமெல்லாம் பழமையை மீட்டு எடுக்கணும். அவர் மட்டும் வந்து ஜோஹோ வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அது கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பார். ஆமா. அதை கிராமத்துல போய் உட்கார்ந்து அங்க வயல்ல லேப்டாப் உட்கார்ந்து போட்டோ போடுவாரு. ஆக்சுவலி பழமையை திரும்புறது எப்படின்னா, லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, ஆனா கிராமத்துல உட்கார்ந்து யூஸ் பண்ணுங்க, அதுதான் பழமையை திரும்புறது அப்படிங்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழு வந்து தொடர்ச்சியா பள்ளி கல்வித்துறை குறித்து பேசிட்டு இருந்துச்சு. அதுல ராஜ்மோகன் குறித்து ஜூபியில 2 செய்தி வந்திருக்கு, முக்கியமான எக்ஸ்போஸ் நடந்திருக்கிறது. ஆமா. முதல் செய்தி என்ன அப்படிங்கறத நான் படிக்கிறேன், 2வது செய்தி நீங்க என்னன்னு படிங்க. அதாவது, கமிஷன் வாங்க மாட்டோம், கரப்ஷன் செய்ய மாட்டோம் என சொல்லிக்கொண்டே பள்ளி கல்வித்துறையின் வசூல் களை கட்டுகிறதாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கழுகார் பதில். இதுல முக்கியமான விஷயம்னா, உண்மைதான், ஆனால் அந்த வசூலை துறையின் அமைச்சர் ராஜ்மோகன் செய்யவில்லை. பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும்ல, ராஜ்மோகன் செய்யவில்லை. அவர் செய்யல, அவருக்கே தெரியாது. பாவம் அவருக்கு தெரியாது. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பத்திரிகைக்கு தெரியுது. ராஜ்மோகனோட டிபார்ட்மெண்ட், அமைச்சர் ராஜ்மோகனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்கார்ந்து அதிகாரிகள் பணத்தை லஞ்சமா வாங்குறாங்க அப்படிங்கிறது பத்திரிகைக்கு தெரியுது, ஆனா அமைச்சருக்கு தெரியாது. யார் சொல்றா? பத்திரிகை சொல்றாங்க. சரி, ஓகே, ரைட்டு. சமீபத்தில் 800க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு அங்கீகாரம் புதுப்பிப்பு சான்றிதழை வழங்கினார்கள். யாரு? அமைச்சர் ராஜ்மோகன். அப்போது இனி அங்கீகாரம் புதுப்பிப்புக்கு ₹1 கூட தர வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். அவருக்கு தெரியாது. ஆமா, அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு, ஆனா அவருக்கே தெரியாம லஞ்சம் வாங்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பள்ளிக்கு 25,000 முதல் 50,000 வரையில் தொகையை பெயர்த்து விட்டார்களாம் மாவட்ட அளவிலான சில அதிகாரிகள். தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்கத்தின் உச்ச அதிகாரி ஒருவருக்கு வசூலில் பங்கு சென்றதாக தகவல். அமைச்சர் உஷாராகவில்லை என்றால் அதிகாரிகள் அவரை ஏமாத்தி விட்டு விடுவார்கள். அப்பாட, அமைச்சர் மேல என்ன அக்கறை, ஏப்பம் விட்டு விடுவார்களா அமைச்சர்கள் மேல? அதாவது அமைச்சர் NOC கொடுப்பாராம், அமைச்சருக்கே தெரியாம அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிடுவாங்களாம். ஆனா விகடனுக்கு அது தெரியுமா? இதுல இன்னொரு விஷயம், விகடனுக்கு தெரியுது, அமைச்சருக்கு தெரியாது. போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பாருங்க ஆட்சி. அதான் வேக்கு, போன ஆட்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, இதுல ஒரு பெரிய பார்ட் அமைச்சருக்கு பார்ட்டி ஃபண்டாக போகுது, பார்ட்டி ஃபண்டா போகுது, மருமகனுக்கு போகுது. அதுவும் சபரீசன் அவர்கள் அவரோட மருமகனுக்கு போகுதுனாங்க. சிஎம் ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, மருமகன் ஃபண்டு, மகன் ஃபண்டு, மகனோட ஃப்ரெண்டு ஃபண்டு, மருமகனோட ஃப்ரெண்டு ஃபண்டு, இப்படி எல்லாம் சொன்னாங்க. போன ஆட்சியில் ஏதாவது ஒரு இடத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா அந்த ஃபண்டு அதிகாரிகள் வாங்குவதல்ல, அதுல ஒரு பெரிய பார்ட் முதலமைச்சருக்கும் மருமகனுக்கும் போகுது.
அப்படின்னு போன வாட்டி சொன்னாங்க. ஆனா இந்த வாட்டி எப்படி சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அமைச்சருக்கே தெரியாது, அமைச்சருக்கு தெரியாம இது புதுசா இருக்கு. அதிகாரிகள் லஞ்சம் ரொம்ப வாங்குறாங்க. புதுசா இருக்கு. ரொம்ப புதுசா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், இதை எழுதிட்டாங்க எப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இது இதுல செய்தி வந்து ஆயிடுச்சு. அவருக்கு அமைச்சருக்கு பார்த்து பாருங்க. அதெல்லாம் போகவே இல்லை. அமைச்சர் வந்து ரொம்ப சுத்தமானவர். இது 1 வாரத்துக்கு முன்னாடி செய்தி வந்துருச்சு. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு அடுத்த செய்தி ஆனந்த விடன்ல வந்திருக்கு. அந்த இஷ்யூ கூட உங்களுக்கு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து ரொம்ப சூப்பரான ஒண்ணு போட்டிருக்காங்க. இங்கதான் மாற்றீங்க. லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி என்கிறார்களே அப்படிங்கிறது கேள்வி. உடனே கழுகார் வந்து பதில் சொல்றாரு. கழுகார் கழுகார் என்ன சொல்றாருன்னா, அதையெல்லாம் ஆட்சி மேலிடம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. கீழ்மட்டத்துல ஆட்டத்தை எப்பவோ ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட சங்கத்தினர் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என வெளிப்படையாக சொல்கிறாங்க தெரியுங்களா? ஆமா. அது எல்லாமே மாண்புமிகுகளின் செட்டிங் என்கிறார்கள் கோட்டை அதிகாரிகள். ஓகே. லஞ்சம் வாங்குறாங்கன்னு நம்ம நந்தகுமார் கொடுத்த பேட்டியா இருக்கலாம், ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு கொடுத்த பேட்டியா இருக்கலாம், இந்த அம்மா வினிதா கோவிந்தசாமி அந்த அம்மா கொடுத்த பேட்டியா இருக்கலாம், இல்ல யார் பள்ளி இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்களை சேர்ந்த யார் பேட்டி கொடுத்தாலும் அதுல வந்து பெரும்பாலான பேட்டிகள் மாண்புமிகுகள் அப்படின்னா அமைச்சர்கள் வந்து பிரஷர் பண்ணி செட்டிங் பண்ணி அவங்கள பேச வைக்கிறார்கள் அப்படிங்கிறது கழுகார் பேசியிருப்பது. நம்ம பேசுறது கிடையாது. இந்த கழுகார் யாருன்னா, இந்த கழுகாரை வைத்துத்தான் நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு புக் ரிலீஸ் பண்ணார். அதனால ஆதவ அர்ஜுனாவுக்கு நெருக்கமான தரப்பிலிருந்தே இந்த ஊழல் அம்பலப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி போன ஆட்சியில் நடந்த ஊழல் அப்படின்னு செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கழுகார் தான் சொல்லியிருக்கிறார். அதோட மட்டும் நிக்கல, தொழிலதிபர்கள் பலரையும் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டனர் என சொல்கிறார்களாம். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வரும் பார்த்தீங்களா? இந்த பாலியல் குற்றச்சாட்டு வருது, குழந்தைகளை வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாலியல் பாதுகாப்பு இல்லை, இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதிகமாக வெளியே பேசு பொருளாக மாறும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊழலை ஒழித்து விட்டோம். பாருங்க, இந்த அமைச்சர் ஊழல் பண்ணாரு, அந்த அமைச்சர் ஊழல் பண்ணாரு. சரிப்பா, அமைச்சர் ஊழல் பண்ணாங்க, நீங்க கேஸ் எல்லாம் போடுங்க, என்னமோ பண்ணுங்க, உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியால, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா, இல்ல ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஊழலை பத்தி இன்னொன்னும் போட்டிருக்காங்க அதே கழுகார்ல. ஓஹோ, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட குவாரி உரிமையாளர்களிடமிருந்து மாமூல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த 2 மாவட்டத்துல மட்டும்தான் இப்போ பிரச்சனை வெடிச்சிருக்கு. முந்தைய ஆட்சியில 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஆளும் தரப்பு புள்ளிகள் மாமூலாக 1 லட்சம் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு போன ஆட்சி பத்தி சொல்றாங்க. அதே போல இன்றைய ஆளுங்கட்சி புள்ளிகளும் 1 லட்சம் மாமூல் கேட்கிறார்களாம். அதிகாரிகளுக்கு தனித்தனியாக 1 லட்சம் ரூபாய் தந்துவிட சொல்கிறார்களாம். அதிகாரிகளுக்கு 1 லட்சம் தனியா கொடுக்குது, எங்களுக்கு தனியா 1 லட்சம் கொடுத்துரு. ஆக்சுவலி இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, போன ஆட்சியில் அங்கங்கே போய் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப குவாரிக்காரருக்கு கூட தெரியும், அப்பா இவர் வந்து திமுக காரரு, ஒரு அதிமுக காரரு, ஒரு பாமக காரரு, ஒரு விசிக காரரு, இவங்க பணம் கேட்டால் ஏதாவது மாநாட்டுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு வழக்கமாக ஏதாவது கொடுப்பாங்க. போன தடவையாவது யாருக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல காசு கொடுத்தாங்க. இந்த முறை எப்படின்னா, நான் தான் தாவேக்கால ஒரு 5 பேர் வருவான், காசு கொடுறான்ட்டு வருவான். நேற்றுக்கு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களான்னு. அவர் ஒரே ஒரு காரு, கொடியை மட்டும் மாட்டி, வீட்டுல சும்மா தானே இருக்கும், ஒரு கொடியை மாட்டு, தாவேக்கா எம்எல்ஏன்னு சொன்னா கூட தெரியாது, நான் தான் தாவேக்கா அமைச்சர்னு சொன்னாலும் தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4 பேர் இந்த சஃபாரி மட்டும் மாட்டிக்கிட்டு ஒரு கூப்பிட்டு, வடிவேலு ஒரு படத்துல எம்பின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எம்பி வந்திருக்காரு அப்படின்னு போலீஸ் எம்பி வந்திருக்காரு சொல்லிட்டு அவங்களும் எம்பி தான் வந்திருக்கிறாரு போலன்னு நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ யாருன்னு தெரியாம 2 கார் வேக்கு, 2 ஃபார்ச்சுனர் இல்லை ஒரு 2 இனோவா வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு 4 பேர்த்துக்கு வந்து சஃபாரி ஷூட்டு மட்டும் வாங்கிட்டா ஒரே நாளில் 1 கோடி சம்பாரிச்சிடலாம். ஏன்னா போட்டு கார் எடுத்துட்டு போறது, போய் என்ன குவாரி நடக்குது, அப்ரூவல் இருக்கா, காசை கொடு அப்படின்னா பார்த்து கவனிங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா கையிலையும் ஃபோன் இருக்கா, ஒரே ஒரு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான், அண்ணன் கை போட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ அதை எடிட் பண்ணிக்கலாமே. இப்போ ஏஐல கொடுத்தா இல்ல அதே எடிட்லாம் பண்ண உண்மையிலே எடுத்திருப்பாங்க. அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கொடி கட்டி பறக்குறாங்களே. ஆமா. ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்குள்ள வருவோம். பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு காசு கேட்டான்னு சொன்னீங்க. முதல்ல நந்தகுமார் சொன்னதே தப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மாநில அரசு என்ஓசி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. முதல்ல 2013 வந்து அந்த ரூல்ஸ் வந்துச்சு.
பிற்பாடு அது 2017 நினைக்கிறேன் மறுபடியும் கேன்சல் ஆச்சு. இப்போ மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் அந்த ரூல்ஸை நேற்றே எடுத்து படித்து பார்த்தேன். ஒரு சிபிஎஸ்இ அப்ரூவல் வாங்குறதுக்கு மாநில அரசாங்கம் என்ஓசி கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதே ஒரு பச்சை பொய். அதே மாதிரி ஸ்ரீதர் வேம்பு சொன்னார்ல, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல், அதுக்கு என்ஓசி வாங்குறதுக்கு மாநில அரசாங்கம் தேவை கிடையாது. எதுக்கு மாநில அரசாங்கம் வேணும்னா, நீங்கள் கட்டடம் கட்டினீங்கன்னா மாநில அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்கணும். அதுவும் கல்வித்துறை கிடையாது, அது நகராட்சி கீழே வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஒரு பில்டிங் கட்டியிருப்ப, இன்னொரு பில்டிங் கட்டும்போது நீ அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். அப்ரூவல் வாங்காம நீ கட்ட முடியாது. நீ ஒரு பஸ்ஸுக்கு நான் வந்து ஆர்சி புக் வச்சிருக்கிறேன், இன்னொரு பஸ்ஸுக்கு நான் ஆர்சி புக் வாங்கணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீ ஒரு பில்டிங்கை மாற்றி இன்னொரு பில்டிங் கட்டின அப்படின்னா கட்டாயமாக நீ நகராட்சியில போய் நகராட்சியா இருந்தா டிடிசிபி வாங்கணும், மாநகராட்சியா இருந்தா சிஎம்டி அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்காம உங்க கதையெல்லாம் அது உள்ளாட்சித்துறைக்குள்ள வரக்கூடிய விஷயம். இதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல என்ஓசி வாங்க சொன்னாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இனிமேல் ஆன்லைன்ல என்ஓசி வாங்குங்க. என்ஓசி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டா படக்குன்னு கொடுத்துருவாங்க, அப்ரூவ்ட் அப்படின்னு வந்துடும். போட்டு அப்ளைன்னு கொடுத்த உடனே அப்ரூவ்டு அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப மாநகராட்சி இருக்கு, ஒரு கட்டடத்துக்கு என்ஓசி கொடுக்கணும், நேர்ல பார்க்காம அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நேர்ல வந்து பார்க்கணும்ல, நேர்ல வந்து பார்த்தா தானே அப்ரூவல் கொடுப்பாங்க. இது கூட அமைச்சருக்கு தெரியல. யாருக்கு? ராஜ்மோகன் அவர்களுக்கு. சிங்கிள் விண்டோ வச்சிருக்கலாம், டபுள் விண்டோ வச்சிருக்கலாம், ட்ரிபிள் விண்டோ வச்சிருக்கலாம். எத்தனை விண்டோ வச்சிருந்தாலும் அதிகாரி நேர்ல போய் பார்த்தாதான் அப்ரூவல் கிடைக்கும். ரெண்டாவது, அப்படி நேர்ல பார்க்கும்போது லஞ்சம் வாங்கலைன்னு எதை வச்சும் நீங்கள் உறுதி பண்ண முடியாது. ரெண்டாவது, நேர்ல பார்க்காம அப்ரூவல் கொடுக்கறது அயோக்கியத்தனது. ஆன்லைன் அப்ரூவல் அப்படிங்கிறது மிக ஆபத்தானது. ஏன்னா நீ கட்டடம் கட்டுறேன்னு சொல்லியிருப்ப, நான் காங்கிரீட் வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்ப. ப்ரொசீஜர் தான் ஆன்லைன்ல நடக்கும். அப்ரூவல் வந்து டைரக்ட் விசிட்ல மட்டும்தான் அப்ரூவல் கிடைக்கும். அதான் ஜெனியூனா நடக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க சிங்கிள் விண்டோ கொண்டு வந்துட்டேங்கிறதுனாலே லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம்லாம் கிடையாது. டைரக்டா போய் என் கையில காசு கொடுத்தாதான் நான் உள்ள அப்ரூவ்டுன்னு போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன்னு சொன்னா. நந்தகுமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு இல்லையா, நந்தகுமார் அவரோட அப்ளிகேஷன் டெல்லிக்கு போயிருக்கு ஒரு ஸ்கூலை பற்றி. அந்த அப்ளிகேஷனில் ஃபேப்ரிகேட்டடாக இருக்குது, ஜென்யூனிட்டி இல்லைன்னு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பிச்சு, இதை செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்கன்னு இதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அதை கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இவங்க ஒரு குழு போட்டு அதை செக் பண்ணணும். அதுக்குள்ளே தேர்தல் வந்துருச்சு, அதை விட்டுட்டாங்க. இப்போ புதுசாக அரசு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த அரசு அதை போய் செக் பண்ணணும். நேரில் போய் ஒரு குழு அமைச்சு நந்தகுமாரோட ஸ்கூலை செக் பண்ணிட்டு அதை அப்ரூவல் கொடுக்கணும். செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்காக இவர் வாயை திறந்து என்னென்னமோ பேசுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கழுகாரின் கருத்துப்படி அன்பு ராஜ்மோகன் சொன்ன கட்டளையின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் நந்தகுமார் பேசுறாரு. அதான் தெளிவா. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இதுல என்ன அப்படின்னா, முதல்ல அந்த சிங்கிள் விண்டோவை பத்தி சொல்லிட்டு அதுக்குள்ள வரேன். சிங்கிள் விண்டோ அந்த அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அடிப்படையில ஊழலை ஒழிக்க கொண்டு வந்த ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு விஷயத்துல வந்து நம்ம நிறைய முறை திருப்பி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரு அதிகாரி சொல்லிட்டாருன்னா இன்னொரு அதிகாரிகிட்ட போக வேண்டியதாக இருக்குது. இப்படி மல்டிபிள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஒரே இதுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம நேரத்தை குறைக்கிறதுக்கு தான் சிங்கிள் விண்டோ, தவிர ஊழலை ஒழிக்கிறதுக்கு சிங்கிள் விண்டோ கிடையாது. அது அதுக்கெல்லாம் பயன்படாது. நேரில் போய் நான் காசு கொடுத்தாதான் உனக்கு அப்ரூவ்டுன்னு போடுவேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா இதில் அது தப்பு இருக்குது, இது தப்பு இருக்குன்னு போட்டு போயிடலாம். அதனால் நான் இப்போ மெயின் மேட்ருக்குள்ளே வரேன். சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கு மீதான இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே சிபிஎஸ்இ பள்ளி ஓனர்கள் மீதோ அல்லது சிபிஎஸ்இ பள்ளிகள் மீதோ ஒரு விதமான ஒரு இரக்க பார்வையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாவம் சும்மா பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, காசே மாணவர்கள்ட்ட வாங்குறது கிடையாது, அவங்க ரொம்ப பாவம். எல்லாரும் சிபிஎஸ்சிக்கு யாராவது விண்ணப்பிச்சாங்கன்னா உடனே அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுல எந்த நேரம் எதுவுமே தாமதமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த வேகத்தை பார்த்தா எனக்கு தெரிந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளையும் சிபிஎஸ்சியாக மாத்திர வேலையில தாவேக அரசு நேரடியாக இந்த பள்ளி கல்வித்துறை ஈடுபடுதோ அப்படிங்கிற கேள்வி வருது. 20,000 30,000 இப்போ என் பையனுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஃபீஸ் 40,000 தான், மெட்ரிகுலேஷன்ல தான் படிக்கிறான். இதெல்லாம் சிபிஎஸ்சியாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நாளைக்கு என் பையனுக்கு நான் 1 லட்சம் ஃபீஸ் கட்டணும், 2 பிள்ளைகளாம் நான் 2 லட்சம் ஃபீஸ் கட்டணும். 2 லட்சம் காசுனா எங்கே போகிறது? அப்போது மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எல்லாத்தையும் நீ வந்து ஒன்று படித்தா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படி, இல்லை நீ சிபிஎஸ்சியில் படி, உனக்கு ஆப்ஷனே இடையில இல்லை அப்படின்னு இந்த நடுத்தர வர்க்கத்தை. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலும் மெட்ரிகுலேஷனும் தான் இருந்தது. சிபிஎஸ்சிங்கிறது அடிப்படையில் இந்த வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கங்கே மாற்றி போடுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பசங்க படிக்கிறதுக்காக தான் இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்ங்கிறதே முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு. அதை வந்து என்ன ஆக்குனாங்கன்னா, காமன் இந்தியா முழுக்க ஒரே கல்வி அப்படிங்கிற கொண்டு வர்றதுக்கான ஒரு இதுக்கு அந்த கண்டிஷனாக அதை மாற்றினாங்க, புதிய கல்விக் கொள்கை. அப்போ இங்கே
மெட்ரிகுலேஷனும் கவர்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. அப்போ மெட்ரிகுலேஷன் என்ன பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் பெரிய ஆள், கவர்மெண்ட்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காதுப்பா அந்த சிலபஸில் ஆமா. அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கே கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் syllabus. ஒரே பேட்டர்ன் தான் இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வந்த உடனே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அவங்களுக்கு மறுபடியும் நாங்கள் பெரியவங்கன்னு காட்டுறதுக்கான ரீசன் இல்லாமல் போயிடுச்சு. ஆமா. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னா சிபிஎஸ்இ நோக்கி மாறுறது. சிபிஎஸ்இ நோக்கி மாறி மெட்ரிகுலேஷனும் கவர்மெண்ட் ஸ்கூலு ரெண்டுமே ஈக்குவல், ஸ்டேட் போர்டு, நாங்கள் உங்களோட மேலே அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆமா. அப்பயும் வந்து கொஞ்சம் சிபிஎஸ்சியில் சேர்றதுக்கான ஒரு தயக்கம் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஏன்னா அது சிலபஸ் புதுசாக இருக்குது, எல்லாமே வேறையாக இருக்குது, தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், எதுக்கு சிபிஎஸ்சியில் சேரணும்னு. உடனே மோடி வந்து நீட்டு கொண்டு வந்தார். சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் அடிப்படையில் தான் எல்லா எக்ஸாமும் நடக்கும்னு. உடனே மும்மொழி கொள்கை அதில் இது இந்த எக்ஸாம்லாம் நம்ம அட்டன் பண்ணோம்னா சிபிஎஸ்சி சிலபஸில் தான் படிக்கணும் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலாக மாற ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமலேயே தமிழ்நாட்டின் மேலே இந்த தனியார் பள்ளிகள் மூலமாக திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுகிட்ட பர்மிஷனே இல்லாமல் எல்லா தமிழ்நாட்டு மாணவர்களும் இந்திய கட்டாயம் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்கணும். எல்லா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி மாற்றினா நாம வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமே நடத்த முடியாது. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் சரி தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு பக்கம் ராஜ்மோகன் பேசிக்கிட்டு எல்லா தனியார் பள்ளிகளையும் சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றுவதற்கு ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களாம் பாவம், அவங்களுக்கு என்ஓசி உடனே கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்றது மூலமா சிபிஎஸ்சியாக எல்லாரும் மாறுங்க, எல்லாரும் தேசிய கல்வி, ஏன்னா சிபிஎஸ்சினா தேசிய கல்விக் கொள்கை, ஆமா, மும்மொழி கொள்கை எல்லாமே வந்துடும். அப்போ இந்தி தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படுவதற்கு பின்னால் இந்த 5 வருஷத்துல எல்லா பள்ளிகளும் சிபிஎஸ்சியாக மாற்றப்படுமோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ராஜ்மோகன் போற ஸ்பீடு அதை நோக்கி தான் இருக்குது. அதனுடைய முதல் படியாக இந்த ஐடி கார்டு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஐடி கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறதே முழுக்க புதிய கல்வி. செங்கோட்டையன் ஒரு ஐடி கார்டை பத்தி சொல்லி இன்னைக்கு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு, ஜாதி பேரை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடி கார்டுங்கிறது அதில் ஜாதி அப்படிங்கிறது தான் சிக்கல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய சிக்கல் அதில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து அப்பேர் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு. அந்த அப்பேர் ஐடி கார்டு வந்து முழுக்க வந்து நாம் 1ஆவதுலேருந்து நம்ம காலேஜ் முடிக்க வரைக்கும் நம்மளுடைய எல்லா அகாடமிக்கையும் அதில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கிறது. நம்மளோட ஜாதி, நம்ம எத்தனை நாள் வந்தோம் போனோம், அதாவது ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி, ஒன் நேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு நம்ம மேலே திணிக்கிற ஒரு ஐடி, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு பார்ட். அது அப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே தேசிய கல்விக் கொள்கையை உள்ளே அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அந்த கார்டை கொண்டு வந்து நீங்கள் அதில் எல்லா டீட்டெயிலையும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழே அந்த கார்டு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுது. அப்படிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையும் சேர்த்து தான் அமல்படுத்தப்படுது. ஆமாம். அப்போ இதை தான் வந்து தாவேக அரசு வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. ஆமாம். ரெண்டாவது இதுக்கு முன்னாடி வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பிஎம்சி திட்டத்துக்கு எதிராக நேரடியாக பேசியிருக்காரு. நீங்கள் பணமே தள்ளலாம் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகள் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பேசுகிறேன். இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இருமொழி கொள்கை அப்படிங்கிறாங்க. இந்த ஐடி கார்டை போன அரசாங்கம் வந்து ஏற்றுக்க முடியாதுன்றுச்சு. ஆனால் இவங்க படிப்படியாக புதிய கல்விக் கொள்கை, கல்வி அப்படிங்கிறதே மாநில அரசு தான். ஆமாம், மாநில அரசின் உரிமை அது. கல்விக்கு பெருமளவு செலவு பண்ணுறதும் மாநில அரசு தான். எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம், ஆனால் ஐடி கார்டை வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு நாங்கள் மேலே வச்சுக்குவோம் எல்லா டீட்டெயிலும். சிலபஸ் நீங்கள் என்ன வகையான இது? சிலபஸ் நீங்கள் சொல்லுவீங்களா? அதாவது நீங்கள் வந்து இல்லை, எதுக்கு ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி? மாநில அரசு தான் கல்விக்கு செலவு பண்ணுது, மாநில அரசு தான் ஸ்கூல் நடத்துது, மாநில அரசு தான் பள்ளி கல்வித்துறையை வச்சிருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சுன்னு இருப்போம், ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு டேட்டாவை நீ எடுத்துக்குவியா? இது என்ன இதில் லாஜிக் இருக்குது? அதுவும் வந்து 1ஆவதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும், டிகிரி முடிக்கிற வரைக்கும், பிஹெச்டி வரைக்குமான மொத்த டேட்டாவையும் ஒரு டேட்டா பேஸின் கீழே, ஒரு நம்பரின் கீழே நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் 5ஆவதுல ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா கூட அது தெரியும் அதில். இது என்ன, எதுக்கு இந்த நடைமுறை? இந்த நடைமுறை வந்து ஒரு மனுஷனை வந்து முழுசா போகிறதான் 8ஆவது வரைக்கும் ஒழுங்காக படிக்காமல் இருந்திருப்பான், 9ஆவது 10ஆவது மேலே நல்லா படிச்சிருப்பான். அவனை வந்து ஓஹோ நீ அப்போ ஒழுங்காக படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்களுக்கு இடையில ஒரு தரத்தை பிரித்து நீ வந்து அப்போ வந்து சரியாக படிக்கணும்னு சொல்லி அந்த மாணவன் வந்து ஒரு வகையில் டீக்ரேட் பண்ணுறதுக்கு தான் முதல்ல டேட்டா வந்து ப்ரைவசி இல்லாமல் போகுது. டேட்டா மாணவர்களுடைய அந்த தகவல் அப்படிங்கிறது ஆதார தகவலே இன்னைக்கு திருடப்பட்டு எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் கல்வி குறித்தான தகவல்களை
குவிக்கிறீங்கிறது நாளைக்கு இன்னைக்கு கோச்சிங் சென்டர் மையங்களா இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த டேட்டாவுக்காக தான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மொத்தமா கவ்வி எடுத்தானுங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து அவனுக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கான பிசினஸ் அது. கோச்சிங் சென்டர்களுக்காக தான் அதை பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இது குறித்து அன்பில் மகேஷ் அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. போன திமுக அரசு அந்த ஐடி கார்டை வந்து ஊக்குவிக்கல, அதை தவிர்த்துட்டாங்க. இவங்க நேரடியாக ராஜ்மோகன் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த துவங்கி விட்டார். அதுக்காக இவங்க பண்ற பிரச்சாரம் தான் இவங்களெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறது. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுங்க, சிபிஎஸ்இ ஸ்கூலை உயர்த்தி பேசுறது ரொம்ப ஆபத்தானது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.